வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த மாடித் தோட்டத்தில கொடிகளுக்கு பந்தல் அமைக்கிறத பத்தி பார்க்க போறோம். நான் ஏற்கனவே பந்தல் அமைக்கிற வீடியோ ஒண்ணு குடுத்துருந்தேன். அதில இத எந்த அளவுக்கு டைட்டா எப்படி பின்றீங்க? அத கொஞ்சம் பின்றத காமிங்கன்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நான் இத வந்து இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவ மிஸ் பண்ணாம பாருங்க. இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பராவே இருக்கும். உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். இதுக்கு வந்து இந்த மாரி பைப்லாம் வச்சு தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. நம்ம சாதாரண கம்பு கூட வச்சு செஞ்சுக்கலாம். ஏற்கனவே நான் குடுத்த பந்தல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்டா இருக்க மாரி செஞ்சிருந்தேன். இதில இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா பண்ணலான்னு சொல்ட்டு, இத வந்து கீழயும் மேலயும் சாய்க்கிற மாதிரி நம்ம தேவைப்பட்டா ஹைட் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா குறைச்சிக்கலாங்கிற மாதிரி டில்ட்டிங் ஸ்டைல்ல செஞ்சிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இந்த கிளாம்ப்ஸ் எல்லாமே ஸ்கிராப்ல வாங்குனது தான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம தோட்டத்தில நெறைய மெட்டீரியல் வந்து ஸ்கிராப் மெட்டீரியல் பயன்படுத்தியிருக்கேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அலன் கீய வச்சு நம்ம இத டைட் பண்ணிக்கலாம் வேணுங்கிற ஸ்டேஜ்ல. நம்ம டைட் பண்ணிட்டா அது அந்த பொசிஷன்லயே நின்றும். இது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். முடிஞ்சா இந்த வீடியோவ பார்த்துட்டு நீங்களும் உங்க தோட்டத்துக்கு செஞ்சு பாருங்க. நான் இதுக்கு பயன்படுத்தியிருக்க மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப லோ காஸ்ட் மெட்டீரியல் தான். அதாவது ஸ்கிராப் மெட்டீரியல். நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. நம்ம கார்டன்ல யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கிளாம்ப்ஸும் பிவிசி கோட்டட் எம்எஸ் பைப் அத யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 அடி நீளம் இருக்க க்ரோ பேக் தான் நம்ம வச்சிருக்கோம். அதுக்கு 5 அடி நீளமுள்ள பைப் 2ம், அதுக்கு குறுக்கு வசமா 2½ அடி நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நமக்கு அகலம் 2 அடி தான். இது கொஞ்சம் நம்ம டேப்பரா போடுறதால கொஞ்சம் அகலம் அதிகமா இருக்குன்னு சொல்லி 2½ அடி எடுத்திருக்கேன். அதே மாரி உயரம் வந்து 3 அடி வச்சிருக்கேன். இந்த ஒரு சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸியா வந்து தேவைப்பட்டா ஹைட் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். இப்ப இந்த தொட்டியோட சேர்ந்து நம்ம பந்தல் அமைக்கிறதுல ஒரு பெனிஃபிட் என்னன்னா, நம்ம சின்ன சின்ன கொடி வகைகள நம்ம இதில போட்டுக்கலாம். தேவைப்பட்டா வேற இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணிக்கிறதுக்கும் வசதியா இருக்கும். இப்ப நம்ம கொடி வகைகள் போட போறோம். அத வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கொடி படர்ந்துருச்சு. அதுக்கு பக்கத்தில வந்து நிழல் இல்ல. கொஞ்சம் வேற இடத்துக்கு மூவ் பண்ணணும் அப்டின்னா கூட, இது மூவ் பண்றது வசதியா இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இந்த மாரி தொட்டியோட சேர்ந்த பந்தல் ரெடி பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நல்லாவே இருக்கும்னு பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இத வந்து கட்டில் மாதிரி பின்னணும். அது பின்றதுக்கு நம்ம அந்த நீங்களே பார்த்துருப்பீங்க. டைமண்ட் ஷேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கயிறு எல்லாமே வரும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம பார்க்க நீட்டா இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும், நம்ம முதல்ல இருக்கிறத அளவுகள பிரிச்சுக்கணும். இப்போ நீள வாக்குலயும், அகல வாக்குலயும் நமக்கு நீளம் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அகலம் கம்மியா இருக்கு. இப்ப என்ன பண்ணணும், இது 2மே வந்து நமக்கு ஈக்குவல் எண்ணிக்கை வர மாரி, அதாவது ஒற்றைப்படையில வர்ற மாரி நம்ம பிரிச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இத நான் வந்து 9 பங்கா பிரிச்சிருக்கேன். அதே மாரி இது 9 பங்கா பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எனக்கு 3 இன்ச் 3 இன்ச் அகலம் வந்தது. அகல வாக்குல பார்த்தீங்கன்னா, நமக்கு 6 இன்ச் கேப் வந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப 5 அடிய நம்ம வந்து 9 கயிறு வர்ற மாரி பிரிக்கணும். அதாவது 10 பங்கா பிரிச்சா நமக்கு 9 கயிறு வரும் நடுவுல. ஏன்னா இந்த லாஸ்ட் போயிட்டு மீதி 9 கயிறு தான் வரும். அதே மாரி அகலத்தில 2½ அடி இருந்தது. அதையும் பிரிச்சிருக்கேன். இப்ப இந்த கார்னர்லேருந்து நம்ம கயிற வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு கார்னர்லேருந்து அடுத்த கார்னருக்கு போணும். அந்த இடத்துல போயிட்டு கயிற வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மார்க் பண்ண இடத்துல கயிறு வந்து மேல் பக்கம் வந்ததுன்னா, அத பேக் சைட்ல எடுத்து அது நவுந்து போகாம இருக்கிறதுக்காக உள்ளார வாங்கி நம்ம எடுத்துக்கணும். இதே மாரி இந்த கார்னர் டூ கார்னர் அப்படியே நம்ம வந்து இத பின்ன ஆரம்பிக்கணும். இப்படி பின்ன ஆரம்பிக்கும்போது, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கயிறு உள்ளாரையும், ஒரு கயிறு மேல ஒரு கயிறு உள்ளார, ஒரு கயிறு மேல அந்த மாரி வரணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கயிறு வந்து கொஞ்சம் நகர்ந்து போகாம கொஞ்சம் ஸ்டிப்பா நிக்கும். இப்போ வந்து நம்ம கட்டும்போது கொஞ்சம் லூஸாவே கட்டிக்கலாம். ஏன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா பின்னும்போது டைட்டா வச்சு பின்னிட்டு இருந்தோம்னா, அதுக்கு பிடிச்சுக்கிறது ஒரு ஆள் தேவைப்படும். நமக்கு வந்து ஒரே ஆள் பின்னணும் அப்படின்னா, நம்ம சும்மா லூஸாவே ஜஸ்ட் பின்னா போதும். இத பின்னி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஆரம்பிச்ச இடத்துல இருந்தே நம்ம வந்து எண்டு வரைக்கும் அப்படி ஒவ்வொரு கயிறா வந்து நம்ம டைட் பண்ணிட்டு போணும். இப்ப நாம இந்த வீடியோல நீங்க பார்ப்பீங்க. நான் வந்து ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஸ்பீடா ஓட்டுவேன். ஒரு சில இடத்துல வந்து அந்த முக்கியமான இடங்கள்லாம் வந்து நான் வந்து ஸ்லோ பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இது பைப் வச்சு தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. நார்மலா 4 கொம்பு வச்சு கூட நீங்க செஞ்சுக்கலாம். இந்த மாரி செய்யும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். கொடிகளும் நல்லா படரும் மேல. இந்த கேப்ல வந்து கொடி படர்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம பாகற்காயோ, இல்ல பீர்க்கங்காயோ நம்ம போடுறோம் அப்படின்னா, அந்த கேப் வழியா வந்து காய் கீழ தொங்கும். நமக்கு செடிகள் மேல படர்ந்திருக்கும். கீழ காய்கள் தொங்கும்போது நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இப்ப நீங்க இது பந்தல் வந்து ஆன்லைன்ல கிடைக்குது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்டிப்னஸ் இல்லாம ஒரு மாரி ரொம்ப மெலிஸ் கயிறுல இருக்கு. இப்ப இந்த கயிறுலாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹார்ட்வேர்ஸ்லயே கிடைக்குது. நமக்கு ஹார்ட்வேர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 1 கிலோ ரூ. 100 அந்த மாரி சொல்றாங்க. இது நெறைய திக்னஸ் இருக்கு. அதாவது 2 எம்எம்லேருந்து ஆரம்பிச்சு 3 எம்எம், 4 எம்எம்லேருந்து 25 எம்எம் வரைக்கும் கூட இந்த கயிறு கிடைக்குது. அதாவது போர்வெல்க்கு யூஸ் பண்ற நைலான் கயிறு இது. நமக்கு வேணுன்ற சைஸ்ல நம்ம வந்து வாங்கிக்கலாம். இப்ப பாருங்க, இது வந்து ஒரு பக்கம் உள்ளார, ஒரு பக்கம் வெளியவும், உள்ளே வெளியே, உள்ளே வெளியேன்ட்டு எடுத்துட்டு இருக்கேன். நமக்கு இந்த கயிறு கூட பார்த்தீங்கன்னா, ஸ்கிராப்ல வாங்குனது தான். ஆனா இது என்னன்னா, ஸ்கிராப்ல வந்து துண்டு துண்டா கிடைக்கும். நமக்கு வந்து நம்ம முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கணும். சரி, இது வந்து நம்ம நார்மலா ஒரு பந்தல் போடுறது தானே, அதனால வந்து பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த கயிறே வாங்கியிருக்கேன். கிலோ ரூ. 20 அப்படின்னு சொல்லிட்டு வாங்குனேன்.
ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது எனக்கு இது. நமக்கு துண்டு துண்டு கயிறுகளாக இருந்தாலும் நம்ம இதை ஜாயின் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் நம்ம ஜாயின் பண்ணி நான் செஞ்சுட்ருக்கேன். இப்போது இந்த நம்ம மார்க் பண்ண எல்லா ரவுண்டும் வர்ற அளவுக்கு மொத்தமாக லூஸாகவே நம்ம வந்து இதை எல்லா இடத்துலையும் நம்ம டைமண்ட் ஷேப்பில் உள்ளார நுழைச்சி எடுத்துகிட்டு வரணும். எங்கேயுமே வந்து நம்ம முடிச்சு போட தேவையில்லை. ஸ்டார்டிங்கில் போட்ட ஒரு முடிச்சு மட்டும்தான். அதுக்கப்புறம் மீதி எண்டில் தான் முடிச்சு போடுவோம். இது பாருங்கள், எல்லாத்தையும் இப்போ மறுபடியும் நம்ம பார்த்தீங்களா, பின்னும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கும்போது அது வேறு இடத்துக்கு கொஞ்சம் நகர்ந்துருக்கும். என்ன பண்ணுவோம், நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மார்க் பண்ண இடத்துக்கு எல்லாமே கரெக்டாக நம்ம வர்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ எண்டில் சும்மா லூஸாக முடிச்சு போட்டிருக்கேன். லூஸாக முடிச்சு போட்டு நம்ம என்ன பண்ணோம், இப்போ ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து மறுபடியும் ஆரம்பிக்கணும். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு போகணும். அது வரைக்கும் இதை ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ இது சாதாரணமாக வந்து ஒரு மாதிரி எல்லாமே லூஸாக பார்க்குறதுக்கு ஒரு கொஞ்சம் அந்த ஒரு நீட்டாக இல்லாமல் இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து டைட் பண்ண போகிறோம். இப்போ டைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு எல்லாமே டைமண்ட் ஷேப்பில் பார்க்க வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கீழே நம்ம 5க்கு 2 பேக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேக்லேருந்து நம்ம ஒவ்வொரு செடிகளுக்கும் தனித்தனியாக கயிறு கட்டி நம்ம மேலே இழுத்து விட்டோம்னா, ஒவ்வொரு செடியும் டிஸ்டர்ப் ஆகாமல் மேலே பந்தலை வந்து பிடிக்கும். கொடிகள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கொடியோட இன்னொரு கொடி வந்து பின்ன ஆரம்பிச்சுன்னா அதோட வளர்ச்சி கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதனால் என்ன பண்ணணும், கொடிகளை செப்பரேட்டாக ஒவ்வொன்றா நம்ம எடுத்து வரணும். பாருங்கள், இப்போ இந்த கயிறை வந்து நான் டைட் பண்ணிகிட்ருக்கேன். டைட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், இந்த லூஸாக இருக்க இடம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி அன்ஷேப்பாக அன்ஈவனாக இருக்குது. அதே மாதிரி இப்போ டைட்டாக பின்ன இடம்லாம் மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்க டைமண்ட் ஷேப்பில் இருக்குது. அந்த கேப் வந்து காய்கறிகள் தொங்குறதுக்கு கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா டைட்டாக இழுத்து கட்டணும். அப்படி கட்டும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கயிறு வந்து எண்டில் மீதி வரும். நம்ம ஏற்கனவே லூஸாக கட்டியிருக்கோம் இல்லைங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை டைட் பண்ணும்போது கொஞ்சம் கயிறு மீதி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே வந்து பைப்பில் சுற்றுற இடம் வந்து பார்த்திங்கன்னா, பைப்புக்கு மேலே கயிறை போட்டு எடுத்து உள்பக்கமாக வாங்கி நம்ம இழுத்து கட்டணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கயிறு வந்து அடுத்த இடத்துக்கு நகராமல் நிற்கும். அதே மாதிரி உள்ளே வெளியே பண்ணுறதால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து நல்லா சப்போர்ட்டாக நிற்கும். மற்றபடி இதில் எங்கேயுமே முடிச்சு கிடையாது. 2 முடிச்சு மட்டும் தான் இந்த கயிறில். ஆரம்பத்தில் ஒரு முடிச்சு, முடியும் போது ஒரு முடிச்சு, வேறு முடிச்சுகளே கிடையாது. ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் மறுபடியும் சப்போஸ் இது கொஞ்ச நாள் கழித்து வெயிட் அதிகமாகும்போது தொங்கிருச்சுனா கூட இதை நம்மளால் டைட் பண்ண முடியும். நார்மலாக ஆன்லைனில் வாங்கக்கூடிய நெட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சுரக்கா மாதிரி கொஞ்சம் பெரிய காய்கறிகள் இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா தொங்கும்போது வெயிட்டுக்கு கீழே இறங்கிரும். ஆனால் இந்த மாதிரி நம்ம நெட்டு பின்னோம்னா அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே நான் வந்து ஒரு பந்தல் வலை போட்டிருந்தேன். அது வந்து நம்ம ஆக்சிலேட்டர் கேபிள்லாம் இருக்குல்ல பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி கேபிளில் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப சூப்பராகவே இருந்தது. நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கம்பி, இது வந்து நைலான் கயிறு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கம்பி எல்லாருக்குமே கிடைக்காது அப்படின்றதால இந்த மாதிரி நைலான் கயிறுலையும் நம்ம செய்யலாம்னு சொல்லி செஞ்சுருந்தேன். இதுக்கு முன்னாடியே பாகற்காய்க்கு ஒரு பந்தல் நான் இதை அமைச்சிருந்தேன். அது அமைக்கும்போது வீடியோ எடுக்கல. நான் அந்த செடியை மட்டும் அப்படியே போட்டிருந்தேன். அந்த வீடியோ போடும்போது சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு இது எப்படி பின்னுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சரி, அந்த மாதிரி இதை பின்னுறதுக்கு எப்படின்னு தெரியட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் வந்து கட்டில்லாம் பின்னுவாங்க. அந்த கட்டில் பின்னுற மெத்தேடு தான் நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் தாத்தா வந்து கட்டில் பின்னுவார். அவர் கட்டில் பின்னும்போது அவர் கூட நான் பார்த்துருக்கேன். அதை வச்சு தான் நான் இப்போ இதை பின்னுறேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நூல் கயிறு போட்டு கட்டில் பின்னிருப்பாங்க. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டேப் போட்டு பின்னுறாங்க. அதுவும் ஸ்கொயர் டேப்பில் பின்னுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு கேப்ஸ் வராது. அது பார்த்தீங்கன்னா நெருக்கமாக தான் பின்னுறாங்க. இந்தளவுக்கு கேப் கொடுத்தா அது வந்து அறந்துரும்ன்றக்கா அது மாதிரி பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், மேலே பூரா வலை பின்னியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், சைடில் வந்து நம்ம 5 அடி பேக் இருந்துருக்கலாம், அதில் வந்து சப்போர்ட் லைன் பைப் இருக்குது. அதிலேருந்து ஒவ்வொரு கயிறாக ஒவ்வொரு செடியும் நான் வந்து 6 அடி தூரத்தில் தள்ளி வச்சுருந்தேன். ஆக்சுவலாக அதாவது 1 அடி பேகுக்கு 2 செடி அப்படின்ற மாதிரி கணக்கு போட்டு அதை வந்து நீளவாக்கில் வைக்கிறதால 6 அடி கேப் விட்டு ஒவ்வொரு செடியும் வச்சுருந்தேன். இப்போ அந்த ஒவ்வொரு செடிக்கும் இண்டிவிஜுவலாக வந்து கயிறை வந்து பைப் லைன்லேருந்து கட்டி கீழே வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த கயிற்றுல அந்த செடியை சுற்றி விட்டால் போதும். அதாவது அந்த கொடியை சுற்றி விட்டால் போதும். அது வந்து இந்த கயிறை பிடிச்சி ஈஸியாக மேலே ஏறிடும். மேலே ஏறி இதில் படர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வேணும்னா இந்த பக்கம் ஏறி படர்ற கொடி ஒரு வேளை மேலே ஏறி அந்த ஃபுல் எண்டு வரைக்கும் போயிடுச்சுன்னா அந்த பக்கமாக தொங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உயரமாக வச்சுருக்கீங்களா, இந்த பக்கமும் அதே மாதிரி கயிறு கட்டுறேன். இப்போ இந்த பக்கம் ஏறுற கொடியும் மேலே ஏறி திருப்பி அதில் படர்ந்து இந்த பக்கமாக அதாவது சைடில் வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். இப்போ எதுக்காக இந்த பக்கம் உயரமாக வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம இந்த பக்கம் வந்து தண்ணி விடுறதுக்கெலாம் போவோம் வருவோம், அப்போ வந்து நமக்கு இடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மாதிரி உயரமாக வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை வேறு இடத்துக்கு மூவ் பண்ணி போயிட்டு நமக்கு வேணும்னா நம்ம ஏற்கனவே முதல்ல ஒரு பெரிய பந்தல் ஒன்று காமிச்சிக்கலாம், அந்த பந்தலில் கூட நம்ம இதை வந்து அப்படியே அட்டாச் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி டேப்பராக வச்சுருக்கேன்.
இந்த மாரி பந்தல்ல வந்து செடிகளுக்கும் நல்ல சப்போர்ட்டா இருக்கும். அதுவும் இல்லாம பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். இதே மாரி பந்தல் நம்ம எல்லா கொடிகளுக்கும் போட்டோம்னா, தோட்டத்தில பார்க்கறது ரொம்ப நீட்டா இருக்கும். அத பார்க்கும்போது நமக்கே ஒரு சந்தோஷமா இருக்கும். அதுவும் இல்லாம எந்த செடியும், கொடிகளும் வந்து ஒண்ணோட ஒண்ணு வந்து பின்னிக்காம, ஒவ்வொரு கொடிக்கும் தனித்தனி கயிறுன்றதால, அது தனியா எல்லாமே மேல ஏறி போகும். இந்த மாதிரி இண்டிவிஜுவலா ஒவ்வொரு கொடிக்கும் தனித்தனி கயிறு கட்டி நம்ம வந்து மேல ஏத்துறதால, எந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ப கொடிகள் வந்து அக்கம் பக்கம் இருக்க கொடிகள டிஸ்டர்ப் பண்ணாது. எல்லாமே இண்டிவிஜுவலா வளர்ந்து போகும். அப்படி வளர்றதால செடிகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாருக்கும். இப்போ நம்ம 2 பக்கத்துலயும் வந்து கொடிகள ஒவ்வொரு கொடிகளுக்கும் தனித்தனி கயிறு நம்ம வந்து கட்டி பந்தல்ல இணைச்சாச்சு. இப்ப என்ன பண்ணணும், நம்ம கீழ இருக்கக்கூடிய செடிகள அந்த முதல்ல வந்து அந்த கயிறோட கட்டணும். கட்டும்போது பார்த்தீங்கன்னா, கீழ வந்து அடியில இருக்கக்கூடிய சில இலைகள வந்து கட் பண்ணி விடணும். அப்பதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, தண்ட இழுத்து கட்ட முடியும். ஏன்னா, நம்ம தொட்டிக்கு கொஞ்சம் வெயில் படணும் மண்ணுக்கு. அதனால இந்த சில இலைகள வந்து கட் பண்ணி விடுறேன். அது மட்டும் இல்லாம இந்த இலைகள்ல ஆரம்பத்தில வந்த இலைகள்ல இலைப்பேன்கள் வந்திருக்கு. அதுவும் வந்து நம்ம கட் பண்ணி விட்டு நம்ம இதுக்கு பூச்சி மருந்து அடிக்கணுன்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இலைகள கட் பண்ணிட்டுருக்கேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த செடிகள் பக்கத்தில பக்கத்தில இருக்கிறதால நெறைய இலைகள் இருக்கு. இப்போ மேல இலைகள் வந்துருச்சுன்னா, கீழ இருக்கக்கூடிய சில சின்ன செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா, வளராம அப்படியே வளர்ச்சிய வந்து தடுத்துரும். அதனால இந்த மாரி கொஞ்சம் அடியில இருக்கக்கூடிய இலைகள நம்ம கட் பண்ணி விடலாம். ஒண்ணும் தப்பில்ல. மொத்த இலைகளையும் கட் பண்ணா தான் பிரச்சனை. நம்ம அடியில இருக்கக்கூடிய 1, 2 இலைகள கட் பண்ணா ஒரு பிரச்சனையும் கிடையாது. கொஞ்சம் அடியில இருக்கக்கூடிய இலைகள கட் பண்ணும்போது, நம்ம கொடியோட வளர்ச்சிகள் கொஞ்சம் வேகமா இருக்கும். ஏன்னா, அந்த கொடியில வந்து பார்த்தீங்கன்னா, சத்துக்கள சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா, அதோட நுனி பகுதிக்கு அனுப்பும். அப்படி நுனி பகுதிக்கு அனுப்பும்போது, கொடிகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம இந்த அடிப்பகுதியில இருக்கக்கூடிய சில இலைகள கட் பண்ணா ஒண்ணும் தப்பில்ல. அதே மாரி இந்த செடிகள வந்து நான் அந்த கயிறுல கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம காட்டன் கிளாத்த தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம லுங்கி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பழைய லுங்கிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் ஆன பிறகு தூக்கி போடாம, அத அழகா கிழிச்சோம்னா, அழகா நூல் கயிறு மாரி வந்துரும். நம்ம நார்மலா நைலான் கயிறு கட்டுனோம்னா, நம்ம காத்துல ஆடும்போது இந்த ரொம்ப காத்து ஹெவியா இருந்ததுன்னா, அந்த செடிகளோட தண்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நைலான் கயிறுல பட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆகும். அதோட ஸ்கின் டேமேஜ் ஆகும். ஆனா, நம்ம இந்த மாதிரி பழைய துணிகள வந்து வேஸ்ட்டான துணிகள கிழிச்சு நம்ம இந்த செடிகளுக்கு நம்ம கட்ட ஆரம்பிச்சோம்னா, நமக்கு அந்த ஸ்கின் டேமேஜ் ஆகாம பார்த்துக்கும். அதாவது காட்டன் கிளாத்தா இருக்கணும் அது. அந்த மாரி வந்து கட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணுங்க. இப்ப பாருங்க வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு. இப்ப இந்த கொடிகள வந்து நம்ம இந்த பந்தல்ல ஏறி போம்போது இன்னும் பார்க்க வசதியா இருக்கும். அதுவும் இல்லாம நம்ம இத வந்து நம்ம 2 பக்கமும் சேர்த்து கட்டி விடுறதால, நம்ம நடுவுல வந்து மண் கலர்றதுக்கோ, அல்லது மறுபடியும் மண் சேர்க்கறதுக்கோ, நம்ம உரங்கள் குடுக்குறதுக்கோ, நம்ம இந்த கேப் வழியா நம்ம குடுக்கலாம். அதேமாரி நீர்ப்பாசனம் பண்ணும்போதும், பைப் லைன் எடுத்து நம்ம இதுக்குள்ளார வந்து ஈஸியா நீர்ப்பாசனம் பண்ணலாம். ஆல்ரெடி நான் ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்கேன். இருந்தாலும் நம்ம மேனுவலா தண்ணி விடணும் அப்படின்ற சிச்சுவேஷன் வந்தாலும் நமக்கு இது வசதியா இருக்கும். மாடித்தோட்டம் அப்படிங்கிறது வெறும் காய்கறிகள் விளைவிக்கிறதுக்கான ஒரு இடமா மட்டும் இல்லாம, அது ஒரு சிறந்த பொழுதுபோக்கு கூடமா இருக்கணும். நம்ம மாடியில எந்த பக்கம் பார்த்தாலும் பச்சை பசேல்னு கண்ணுக்கு குளுமையா, பசுமையா இருக்கணும். இயற்கைய அழகா ரசிக்கிறதுக்காகவும் நம்ம செஞ்சிருக்கோம். அதுக்காக தான் இந்த மாரி கொஞ்சம் மெனக்கெட்டு இந்த மாரி வேலைலாம் செஞ்சிருக்கேன். ஒரு வேள இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி நீங்க நெனச்சீங்கன்னா, திட்டாதீங்க தயவு செஞ்சு. இது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. நான் செய்றேன். உங்களுக்கும் இத மாரி செய்யணும் அப்படின்னு ஆசை இருந்தா, இந்த வீடியோவ பார்த்து நீங்களும் செய்யுங்க. அதே மாரி இது செய்றதுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா, கண்டிப்பா என்னோட WhatsAppல கனெக்ட் பண்ணுங்க. அல்லது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னால முடிஞ்ச விளக்கங்கள கண்டிப்பா குடுக்குறேன். ஸோ உங்க மாடியிலும் இந்த மாரி ஏதாவது வித்தியாசமா செஞ்சிருக்கீங்க அப்படின்னா, என்னோட WhatsApp நம்பருக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. நானும் பார்த்து ரசிக்கிறேன். இன்னும் மாடித்தோட்டம் சம்மந்தமா நீங்க எந்த மாதிரி வீடியோ எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்பதான் நான் வந்து அடுத்த வீடியோக்கள் தயார் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குணா கார்டன் ஐடியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.